தமிழக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஒரு கட்சியின் பெருமை கொடியிலையா இருக்குது? ஒரு கட்சியின் பெருமை அது வைக்கக்கூடிய பதவியிலையா இருக்குது? ஒரு கட்சியின் பெருமை மக்களுக்காக சிந்திய வேர்வையில் இருக்குது, அதன் செய்த சேவைகள் இருக்குது. இந்த வாசகத்துக்கு பொருத்தமான ஒரு கட்சியை பற்றி, ஒரு அரசியல் கட்சியை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதுதான் மனிதநேய மக்கள் கட்சி. இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேரியக்கம் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்துவிட்டு அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கியது. இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு தமிழகம் முழுக்க பரவலாக கிளைகள் உள்ள ஒரு கட்சி. பெரும்பான்மையான இடங்களில், தொகுதிகளில், நகராட்சிகளில், பகுதிகளில் நிர்வாக கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. 100% மாவட்ட நிர்வாகம் கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. 200 அவசர ஊர்திகள் இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி. இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சுனாமியோடைய காலங்கள் செய்த சேவைகள், கொரோனாவுடைய காலங்கள் செய்த சேவைகள், சென்னை பெருவெள்ளங்கள் நேரத்தில் நடந்த அந்த சேவைகள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்வில் அப்போது நடந்த சேவைகள், பல்வேறு ஆதாரங்களோட, அரசு ஆதாரங்களோட இருக்குது எல்லாமே. இது நம்ம அது மாதிரி இடஒதுக்கீடுக்கு தொடர்ச்சியாக இடஒதுக்கீடுக்காக செய்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இறுதியாக பெற்றுத்தந்த ஒரு கட்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி. இது நம்ம ஒரு சாதனை அப்படின்னு சொல்ல முடியாது. இது சுவடுகள், ஒரு சேவையின் சுவடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா ஒரு தியாகத்தின் அடையாளம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இது மனிதநேயத்தின் வரலாற்று பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த தொண்டர்கள் அப்படின்னா மிக சிறப்பு மிக்கவர்கள். நம்ம திரைப்படங்களில் நிறைய ரீல் ஹீரோக்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த தொண்டர்கள் உண்மையிலே ஒரிஜினல் ரியல் ஹீரோக்கள். இவளை பற்றி பாராட்டுறதுக்கு 1000 சொற்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் புகழ்ச்சிக்காகவோ அல்லது பதவிக்காகவோ வேலை செய்யக்கூடிய மக்கள் இவங்க இல்லை. இவங்க உண்மையாகவே ஏழை மக்களுக்கு கண்ணீரை தொடக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இறைவனுடைய திருப்பொருத்தத்தை எப்படி பெறணும் அப்படின்ற அடிப்படையிலே வேலை செய்யக்கூடிய மக்களாக இங்கே உள்ள மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியினோட மிக சிறப்பான விஷயம் அப்படிங்கிற நான் பார்க்கும்போது, கடைசியாக நம்ம மதுரை மாநாட்டில் நடந்த ஒரு முதல் தீர்மானம். இந்த தீர்மானம் எந்த கட்சியுமே, அதாவது எந்த இஸ்லாமிய கட்சியுமே, எந்த கட்சியுமே முழக்கமிடாத ஒரு தீர்மானம் இது. முதலாக தைரியமாக திராணி உள்ள ஒரு கட்சி என்றால் அது மனிதநேய மக்கள் கட்சி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாமிய கட்சியாகவே அது இருந்தாலும் இது எல்லா மதத்தினரையும் அடக்கிய ஒரு கட்சி. இந்த முழக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். மதுரை மாநாட்டில் அப்படின்னா முஸ்லீம் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கேட்ட முதல் இஸ்லாமிய கட்சி அப்படின்னு பார்த்தா அது மனிதநேய மக்கள் கட்சி தான். எங்களுடைய பிரதிநிதித்துவம் கேட்டு முதல் குரலாக எழுப்பியது இந்த கட்சி தான். இதன் சிறப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரி பதிவுகளில் கூடிய விரைவில் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லலான் இருக்கேன். நன்றி.